வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மாங்காய் சாதம். இது ரொம்பவுமே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் பக்கமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நிலக்கடலை, அதோட 3லேருந்து 4 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து வந்துக்கிட்டுருக்கு. இதோட நம்ம கருவேப்பிலை, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து ஒரு மாங்காய் வந்து துருவி வச்சுருந்தோம், அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதோட மஞ்சள்தூள் தேவையான அளவு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா 1½ கப் பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு அது ஆறுனதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்தை ரொம்பவுமே குழைய விட்றாதீங்க. இது மாதிரி நல்லா வந்து உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில மாங்காய் பார்த்திங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும், சில மாங்காய் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவுமே அருமையான சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.